இன்று காலையில் நேற்றும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் திருநெல்வேலியிலே முகாமிட்டு பல்வேறு மருத்துவமனைகளை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அந்த மருத்துவமனையில் 60% பங்கு மத்திய அரசுக்கும் இருக்கிறது. அவர்கள் திறந்து வைக்கும்போது மத்திய அரசினுடைய அமைச்சர்களையோ அழைத்து இருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். அதே நேரத்தில் நேற்று இந்த மேடையில் பேசும்போது 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் 150 நாட்கள் வேலை தருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் இதுவரையில் அவர்கள் அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் குளறுபடிகள் இருந்ததே தவிர சரியாக கணக்கு பார்க்காமல் உண்மையிலே வேலை சொல்ல பணம் கொடுக்காமல் இருந்ததன் காரணமாக இடையிலே தடை பெற்று அதன் பிறகு உச்சநீதிமன்றம் இப்படி பாரத நரேந்திர மோடி அவர்கள் இறுதியாக அவருடைய அரசாங்கம் முடிவெடுத்து 125 நாட்கள் வேலை கொடுப்போம் என்று இன்றைக்கு உத்தரவு பிறப்பித்து, அதுவும் விவசாயிகள் மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று விவசாயம் நடைபெறும்போது நடவு காலங்களிலும் சரி அறுவடை காலங்களிலும் சரி அதிகப்படியான விவசாயங்களுக்கு வேலையாட்கள் கிடைக்காத சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆகவே அந்த காலங்களை தவிர்த்து உறுதியாக 125 நாட்களுக்கு அவர்களுக்கு வேலை கொடுப்போம் என்று இன்றைக்கு ஒரு உத்தரவாதத்தை மோடி அவர்கள் தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அதையும் குறை சொல்லுகிறார். மகாத்மா காந்தி மதசார்பினுடைய மகாத்மா காந்தியினுடைய பெயரையே அளிக்கிறார்கள் என்று முதலமைச்சர்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை உண்மையான மதச்சார்பின்மை நீங்கள் கடைபிடிக்கிறீர்களா? இதற்கு கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். மீடியா ஊடகங்கள் எங்கள்கிட்டயே நீங்கள் எல்லா கேள்வியும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் முதலமைச்சரை பார்த்து நீங்கள் ஏன் ஒரு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லலை? நீங்கள் கிறிஸ்துமஸ் விழாவில் போய் பேசுங்க, வாழ்த்து சொல்லுங்க, நாங்களும் வாழ்த்து சொல்கிறோம், வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாமல் நீங்கள் ஒரு போலி மதசார்பின்மை என்கின்ற பெயரில் நீங்கள் ஒரு தவறான ஒரு கொள்கையை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏப்ரல் 20ஆம் தேதி வரக்கூடிய தேர்தலில் 26 ஏப்ரல் 20 அல்லது ஏப்ரல் மாதம் நடைபெறுகிற தேர்தலில் உங்களுக்கு மக்கள் சரியான தீர்ப்பு வழங்குவார்கள் என்று நான் தெரிவித்தேன். என்ன அதாவது 100 நாள் வேலை கொடுக்குமாங்கிறது தான் முக்கியமே தவிர பேர் என்ன பேர் வச்சுருந்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் கலைஞர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. கலைஞருக்கு ஒரு இடத்துல பேர் வச்சா போகும். அந்த மாதிரி தலைவருடைய பேரை ஒரு இடத்துல வச்சாலே போதும், ஒரு இடத்துல சிலை வச்சாலே போதும். கடலுக்குள்ளே போய் பேனா வைக்கிறோன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் ஒரு குறையாக சொல்ல முடியாது. வேறு இன்னைக்கு காலமுறை சத்துணவு ஊழியர் முன்னேற்ற சங்கம் இன்னைக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. அவங்க தேர்தல் வாக்குறுதி 315 காலமுறை ஊதியத்தை கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை அவங்க செய்யலை. ஜாக்டோஜியோ இன்னைக்கு அவங்களுடைய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. பாளையங்கோட்டையில் முதலமைச்சர் வர்றாங்க. இன்னைக்கு செவிலியர்கள்லாம் அங்கே உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறாங்க. துப்புரவு பணியாளர்களை அவர்கள் அவங்களுக்கு நிரந்தரமாக்குவோன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க போராடினா அவங்கள தூக்கி ஜெயிலில் அடைக்கிறதும் அவங்கள ரொம்ப அலங்கோலப்படுத்துவதும் தான் இந்த ஆட்சியுடைய நோக்கமாக இருக்குது. எஸ்ஏஆரில் இறந்து போனவங்கள மாற்றிருக்காங்க. வீட்டில் இருக்க அது இறந்து இடம்பெயர்ந்தவர்களை மாற்றுறதுக்கு அரசாங்கம் யாருடைய அரசாங்கம் தமிழ்நாட்டில் நடக்குது? தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவருடைய தலைமையின் கீழ் தான் இன்றைக்கி எல்லா அரசு ஊழியர்களும் இயங்கிட்டு இருக்காங்க. அதை முறையாக செய்ய வேண்டியது அது முதலமைச்சருடைய கடமை தான். அவர் தூய சக்திங்கிறத மக்கள் தான் சொல்லணும், தேர்தலில் சொல்லணும். அவர் என்ன சக்தின்னு நமக்கு எப்படி தெரியும்? அவர் வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஒன்றும் தெரியாது இல்லை.
வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரியாது. இல்லையா, அவருடைய நோக்கம் திமுக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம். நீங்கள் சொன்ன மாதிரி தீய சக்தின்னு சொல்கிறார். அப்படியா இருந்தால் அவர் எப்படி முடிவெடுக்கணும்? ஏன்னா ஒரு தேர்தலுங்கிறதுல இருமுனை போட்டியா மும்முனை போட்டியா, எத்தனை முனை போட்டி இருந்தால் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்னு நினச்சி அவருடைய நடந்தால் நல்லது. எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்திருந்தாங்க, அது மாதிரி எல்லாரும் கட்சி ஆரம்பித்து எல்லாரும் ஆட்சியை பிடிச்சிட முடியாது. எப்படிங்க? எங்களுக்கு பாதகமாக அமையாது. எங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே 2021 நாங்கள் நிறைய ஓட்டு வித்தியாசத்தில் நிறைய தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கோம். இன்றைக்கி அதிமுக 67 இடங்களில் இருக்குது. நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி 5 இடங்கள் இருந்து நாங்கள் 4 இடங்கள் இருக்கிறோம். 66, அதிமுக 66, 75 இடங்களில் ஜெயிச்சிருக்கிறோம். ஒரு 30-35 இடங்களில் 300 ஓட்டு 400 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கோம். இன்றைக்கி சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பல்வேறு பிரச்சனைகள், பொதுமக்கள் அவதிப்படுகிறார்கள், பாலியல் வன்கொடுமைகள், கஞ்சா கடத்தல், கொள்ளைகள், கொலைகள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிக மோசமான ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இன்றைக்கி 100க்கு 50 இடங்களில் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வாஷ் அவுட், பிஜேபி தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்குது. பீகாரில் உங்களுக்கு தெரியும் 243 இடங்களில் 202 இடங்களில் பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. இதே மாதிரி தான் தமிழகத்திலே அதே நிலைமை தான் தொடரும். பீகாரில் வீசக்கூடிய காற்று தமிழகத்தில் வந்து சேரும். இல்லை, அதை நான் செய்ய முடியாது. அவங்க இப்போ தான் புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எங்களுடைய ஸ்ட்ரென்த் 1657 எம்எல்ஏக்கள் இருக்காங்க அகில இந்திய அளவில். 272 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. உலக அளவிலேயே மிகப்பெரிய கட்சி. நாங்கள் ஏன்னா யாரையும் கூப்பிட முடியாது, யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும். இன்டைரக்டாக நீங்கள் தான் சொல்கிறீங்க, நாங்கள் சொல்லலை. தமிழகத்தில் தொடர்ந்து கஞ்சா பழக்கம் அதிகரித்து கூட்டத்தில் பேசுனீங்க, காவல்துறை நடவடிக்கை கம்மியாக இருக்காங்க. ஆனால் அவங்க பல்வேறு முறையில் போட்டு அதை தடுத்துட்டு தான் இருக்காங்க. மேற்கொண்டு வேறு சக்தி எதுவும் அதை அதிகப்படுத்துதா? கஞ்சா விற்பனை தடுத்துட்டு இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஈஸியாக. ஆனால் கிராமத்தில் குக்கிரம், நான் அரசியலுக்காண்டி நான் பேசலை, நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம் அது. ஏதோ அரசியலில் ஓட்டுக்காக வேண்டி இல்லை குறை சொல்லும் நோக்கத்தை நான் சொல்லலை. எல்லா குக்கிராமங்கள்லையும் நீ கஞ்சா இருக்கு. மித்தப்பெத்தடின்னா மித்தப்பெத்து பூல்லீப் இதெல்லாம் யாருடைய ஆட்சி காலத்தில் வந்திருக்கு? பள்ளி மாணவர்கள் யூஸ் பண்ணுறாங்க, பீர் சாப்பிட்றாங்க, கஞ்சா அடிச்சுட்டே பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. ஒரு ஆசிரியர் திருவண்ணாமலை பக்கம் கண்டாச்சிபுரம் ஒரு ஆசிரியரே நல்ல போதையை போட்டு ஸ்கூல் பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு கால் அமைக்க விட சொல்கிறாங்க. ஏன் நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு? ஸ்கூலுக்கு லீவ் விட்டுட்டு நேரே உங்களில் முதல்வர், உங்களில் ஒருவர், உங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின், நான் முதல்வர் ஸ்டாலின், ஸ்கூலுக்கு லீவ் விட்டுட்டு இருக்கிறதுலாம் நடந்திருக்கா இல்லையா? அப்போ பள்ளி கல்வித்துறை என்ன பண்ணுறாங்க? எத்தனை ஸ்கூலில் பில்டிங் இல்லை? இன்றைக்கி ஒரே ஒரு சொல்கிறேன். 2024 தொடக்கத்தில் ஒரு வருஷத்தில் தமிழ்நாட்டில் 208 பள்ளிக்கூடங்களில், அரசு பள்ளிக்கூடங்களில் ஒரு மாணவர் சேர்க்கை கூட இல்லை. இன்னும் புள்ளி விவரம் இருக்கு. இன்னைக்கு என்னால் சொல்ல முடியும். எப்படிங்க? இல்லை, கண்டிப்பாக நாங்கள் தான் அதுக்கு நிச்சயமாக இடி நடவடிக்கை எடுக்க வேண்டும், எஃப்ஐஆர் போட வேண்டும் தான் நான் ஆரம்பத்திலே பேசிகிட்டு இருக்கேன். ஆரம்பத்தில் முத சொன்னதே நான் தான். இந்த நகராட்சி அமைப்பில்
25,000 ரூபா வீதம் அங்கே ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னதே நான் தான். கஞ்சா புழக்கம் அதிகரிச்சு அப்படின்னு சொல்றீங்க. நிறைய டெய்லி நியூஸ்லாம் பார்க்குறோம். எங்க இருந்து வருது சார்? மத்திய அரசுக்கு நிறைய கட்டமைப்புலாம் இருக்கு, உணவுத்துறை இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சிருக்கு. எப்படி வெளியில இருந்து வருதுங்களா? ஏன்னா உள்ள இருந்தா தெரிஞ்சிடும். அப்படி இருக்கிறப்ப எப்படி வருது? அங்க நம்ம இன்னும் நம்ம கூடுதலா கவனமா இருக்க வேண்டியிருக்கா? இல்லைங்க, தமிழக காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? நீங்க டிஜிபி யார் இருக்கா? ஒரு டிஜிபி கூட உங்களால போட முடியல. அடுத்த மாநிலம் நடந்த நமக்கு என்ன கவலை? நான் திருச்சியை மட்டும் தானே பார்க்க முடியும். நான் அந்தந்த மாநிலங்களில் நடக்கக்கூடிய அவங்க பார்த்துடுவாங்க. நமக்கு திருச்சி. நீங்கள் உங்கள் மீடியா திருச்சி மட்டும் தான் நீங்கள் பேசுவீங்க. சென்னையில் போய் நீங்கள் மீடியா எடுக்க மாட்டீங்க. நமக்கு அதை பற்றி கவலை என்னங்க? நமக்கு நம்ம ஊரை பார்ப்போங்க. நல்ல கேள்வி கேட்டீங்க. எதுக்கு ஒரு நபரை கூட கைது பண்ணி அந்த கைது திரும்ப கையாள கொண்டு வந்த மாதிரி தெரியல. அதே போல இப்ப கோடி கையெழுத்து வாங்கி கொடுத்துருக்காங்க நீதிபதி நீக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த கோடி கையெழுத்துலையும் யாருமே எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணதா தெரியல. இது கண்டிப்பாக கண்டுபிடிக்க போகிறாங்க. அது கண்டுபிடிச்சு நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பாங்க. ஒன்று நீங்கள் கேட்டீங்க, நீதிபதி சொல்லியிருக்குன்னு சொன்னீங்க. நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கல நீங்கள் கேட்குறீங்க. நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் தீர்ப்பு கொடுத்தார், மேலே போகலான்னு, தீபம் ஏற்றலான்னு. ஆனால் காவல்துறை ஏற்ற விட்டுச்சார். அப்போ யார் பவரில் இருக்கா தமிழ்நாட்டில்? யார்? காவல்துறையா மத்திய அரசா? நீதித்துறை சொன்னதையே செய்யலை. நீ இப்போ எப்படி கேட்குறீங்க? இல்லை, காவல் நீங்கள் எங்கே ஐயப்பன் கோயிலுக்கு போகிறது காலங்காலம் என்னைக்குமே ஒரு காலங்காலமாக நடைமுறையில் இருக்கிறத மாற்ற வேண்டாம் அப்படின்னு. அது சில விஷயங்கள் இருக்கு. பெண்கள் ஏன் போகக்கூடாது அப்படின்னா, நான் இன்னும் சொல்லலாம், மாதவிடாய் பெண்கள்லாம் சொல்லலாம். இதெல்லாம் தெரிஞ்சுமே கேட்கணும். இல்லை இல்லை இல்லை, சன் டிவி இருந்தானே நம்ம, அது சன் டிவி எதிர்த்தானே கேள்வி கேட்பாங்க. அது நம்ம பதில் சொல்லணும்ல. சன் டிவி ஆதரிச்சு கேட்கவே மாட்டேங்களா? இது தப்பு இல்லை, நீங்கள் கேட்கறது தப்பு இல்லை. இன்னும் கேள்வி கேளுங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. சன் டிவி நீங்கள் சன் டிவி எதிர்த்தான் கேள்வி கேட்பீங்க, அதில் ஒன்றும் தப்பே இல்லை. சன் டிவி இந்தியாவிலேயே அதிக விபத்துகள் நடந்த மாநிலம் தமிழகம் தான். ஒரு அறிக்கை இந்த பாராளுமன்றத்தில் அறிக்கை தாக்கல் பண்ணிருக்காங்க. இந்தியாவிலே அதிக சூசைடு நடக்கிற மாநிலம் இதுங்க தான். சூசைடுடைய கேபிட்டலுங்க தான். திருச்சியிலே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 38 இந்த ஆண்டில் 38 ஆக்சிடென்ட் ஏதோ திருச்சி டவுனுக்குள்ள மட்டும் நடந்திருக்கு. நீ கேள்வி கேளுங்க, அதெல்லாம் ஒன்றும் 17 அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்கு. அது வழக்கு நீதிமன்றம் முடியும் போது உங்களுக்கு சன் டிவியில் பெருசாக போடணும். சன் டிவியில் நீங்கள் நான் சொல்கிற அமைச்சர் பேரெல்லாம் போட்டு சன் டிவியில் பெருசாக போடணும். தயாநிதி மாறன் அது கேட்கணும். கரெக்டாக தான். அந்த வழக்கு முடியும் போது அதனுடைய நிலைமைகள் தெரியும். வழக்கு இருக்கு இல்லையா, வழக்கு முடியும் போது அதனுடைய நிலைமை. மூடலை ஒரு நான் சொல்ல ஒரு இந்த 208 அரசு பள்ளிகளில் ஒரு மாணவர் சேர்க்கையில் கூட சேரலை. ஏன்னா பள்ளி இல்லை, நான் சொல்றது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு நான் திருச்சியில் சொல்றேன். 2024 இந்த ஒரு ஆண்டில் மட்டும் 208 பள்ளி அமைச்சர். இப்போ யார் செங்கோட்டையன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா? மதிப்புக்குரிய மகேஷ் பள்ளி நீங்கள் சொல்லுங்கள், யார் இப்போ கல்வித்துறை அமைச்சர்? இல்லை இல்லை, இப்போ கல்வித்துறை அமைச்சர் யார் சொல்லுங்கள்? மகேஷ் பொய்யாமொழி. மகேஷ் பாபு இல்லை, மகேஷ் பொய்யாமொழி.